சார் வணக்கம். பாரத மாதா சேவா சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்துல நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. எந்த வகையில இது மக்களுக்கு ஆதாயமா இருக்க போகுது? உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த பாரத மாதா சேவா சங்கத்துல என்னவா இருக்க போகுது? நம்ம இந்த பாரத மாதா சேவை சங்கம் துவங்கி பல சேவைகளை பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம இந்த சங்கத்து மூலயமா சொல்ல விரும்புறது என்னவென்றால், தமிழக மக்களுக்கு ஒவ்வொருவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே நல்ல ஒரு எஜுகேட்டட் பொசிஷன்ல யாரு நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள்ங்கிறது ஒரு அறியக்கூடிய நல்ல முதிர்ந்தவர்களாக இருக்கின்றோம். சோ படித்தவர்கள் சென்று கரெக்டான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு தலைவர் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். சோ ஒவ்வொரு தமிழகத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குகளை வாக்குச்சாவடிக்கு சென்று பதிவு செய்ய வேண்டும் என்று அனைவரின் பாதங்களை வணங்கி எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நல்ல ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நாம் இந்தியாவை நல்ல ஒரு வல்லரசு நாடாக விரைவில் அடைய முடியும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் சென்று வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும், நல்ல ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மிக சிறப்பு சார். இப்போ இந்த பாரத மாதா சேவா சங்கத்துல தலைவர் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு சார்? உங்களுடைய தனிப்பட்ட பங்களிப்பு என்னவாக இருக்கு? நாங்கள் இதுல நம்ம பாரத மாதா சேவை சங்க தலைவர் மட்டும் இல்லாமல் அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து பொறுப்பாளர்களும் இந்த தேர்தலுக்காக ஒவ்வொருவரையும் வாக்களிப்பதற்கு நாங்கள் சில தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். வாக்குச்சாவடிக்கு சென்று அவர்கள் தானாகவே முன்வந்து செய்ய முடியாத பட்சத்தில், கால் இழந்தோ இல்லை அவர்களால் நடக்க முடியாமல் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வாகனங்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்காக வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று வாக்கு பதிவு செய்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எந்த வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்று அறியாத பட்சத்தில் அவர்களுடைய ஓட்டுரிமை அட்டையை பெற்று நாங்கள் அதை விரிவுபடுத்தி அவர்களுக்கு எங்கு செல்ல வேண்டும், எந்த பூத்தில் நிற்க வேண்டும், எப்படி வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு டீடைல்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்க இங்க பொறுப்பாளர்கள் மூலமாக ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். ஓகே, கிரேட் சார். மாமல்லன் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எங்க நடக்குது? இப்போ எலெக்ஷன் வர டைம்ல உங்களுடைய பகுதி மக்களுக்கு எப்படி நீங்க ஓட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க? மாமல்லன் ஸ்போர்ட்ஸ் கிளப் நம்ம ராமாபுரம் பகுதியில இயங்கி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இதுல நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நாங்க ஏற்படுத்திட்டு இருக்கோம். சரி. சோ நம்ம பகுதியில் உள்ள மக்களுக்கு நாம் தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். சோ இன்றைக்கு இருக்க காலகட்டத்துல மக்கள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுது, சிட்டிங் ஜாப் ஆயிடுது. சோ ஒவ்வொருவருக்கும் இந்த தினமும் உடற்பயிற்சி தேவைப்படுகின்றது. சோ அதை நாங்க ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்றோம். இன்னைக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 வரை இருக்கும் இந்த காலகட்டத்துல பொதுமக்கள் அனைவரையும் வாக்குச்சாவடிக்கு சென்று எந்த ஒரு வேலையாக முக்கிய வேலையாக இருந்தாலும் வாக்களிக்கிற வேலை முக்கிய வேலையா கருதி ஒரு மணி நேரம் செலவழிச்சு வாக்குச்சாவடிக்கு சென்று அவங்களோட வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு மக்களிடத்தும் எடுத்து சென்று இதை கூறிக்கொள்கின்றோம். அதே போல் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க மக்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் பட்சத்தில் எந்த வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும், எந்த அந்த பகுதிக்கு நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் வாகன ஏற்பாடுகள் செய்து அவர்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் அதை நாங்கள் செய்து கொடுத்து வாக்கு அளித்து திரும்பி அவர்கள் இல்லங்களுக்கு சேரும் வரை நாங்கள் உறுதுணையாக இருந்து அந்த ஒரு முயற்சி எடுத்து இதை செய்து கொடுக்கின்றோம் பொதுமக்களுக்காக. எங்களுடைய நோக்கம்
ஒவ்வொருவரும் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்து நல்ல ஒரு பிரதமரை தேசிய வளர்ச்சிக்காக அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் இதை எடுத்துரைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் என்னென்ன சேவைகள் தேவைப்படுகின்றதோ, ஆன்மீக வளர்ச்சிக்காக இருக்கட்டும், வேற ஏதாவது மக்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் இந்த மாமல்லன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாக எங்களது சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் நமது பகுதி மக்களுக்காக. இப்போ இதனுடைய தலைவர் வந்து யார் சார்? இப்போ இது என்னைக்கு வந்து நிறுவப்பட்டிருக்கு? எவ்வளவு காலங்களா? நாங்க கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்ம ராமாபுரம் பகுதியில் ஒரு 25 உறுப்பினர்கள் இதில் இருக்கின்றோம். அனைவரும் பொறுப்பாளர்கள். எங்களை வழிநடத்தக்கூடிய சில தலைவர்கள், பொறுப்பாளர்கள் இதில் இருக்கின்றார்கள். ஆக அனைவரும் சேர்ந்து ஒத்துமையோடு இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை வழிநடத்தி சிறப்பாக இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களது மாமல்லன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப 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 சிறப்பா பதில் சொல்றீங்க. ஐ திங்க் நான் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள், மக்களிடையே இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள், கேள்விகள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சரியான விதத்துல கிளாரிட்டியோட பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல சந்திச்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்போம். மக்களுக்கு தேவையான சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும். எலெக்ஷன்ல இந்த தடவை நம்ம சரியா ஓட் போடுவோம். நம்மளுடைய கடமை ஓட் போடுறது. அந்த ஒரு விரல் புரட்சி மிக முக்கியம். நன்றி. தி பாரத் சிட்டிசன் யூடியூப் சேனலுக்காக திரு நடராஜ் அவர்கள் இங்கே வந்ததற்கும், நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொன்னான நேரங்கள் செலவழித்து இங்கே பார்ப்பதற்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி. இந்த வாய்ப்பினை கொடுத்த பாரத் சிட்டிசன் சேனலுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.